மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு எழுத்தாளர் பிரபஞ்சன் பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர், யதார்த்தமான மனிதர். என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பை கூட அவர் வெளியிட்டிருக்காரு. சென்னை கிறித்தவ கல்லூரி தான் வெளியிட்டிருக்காரு. எனக்கு அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அவருடைய இறுதிச் சடங்கு அரசு மரியாதையோட பாண்டிச்சேரியில் நடத்தினாங்க. அவருக்கு பாராட்டு விழா நடத்த போகிறதா ஒரு தகவல். 10 வருஷமாக அந்த வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்தியவர். வேறு வழி இல்லாமல் ஒரு பாராட்டு விழா அவருக்கு நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ அவர் சொன்ன செய்தி, உங்களை யாராவது ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் முகம் நிலவு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களை பாராட்டிகிட்டே இருந்தால் எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான செயல் தெரியுமா? அதை தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனாலும் ஒரு படைப்பாளனை பாராட்டுவது என்பது ஒரு அந்த சமுதாயத்தின் கடமை. அது ஏன் அதை சொல்கிறாருன்னா, ஒரு படைப்பாளன் தான் இந்த சமுதாயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான், ஏதாவது இந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பிரபஞ்சன் அவர்கள் அவரை பற்றின ஒரு கதைகளை சொல்லக்கூடிய கதை சொல்லி, அவர் பேர் பவா செல்லதுரை. அவர் ஒரு தீவிர ரசிகர். யாருக்கு? பிரபஞ்சன் ஐயா அவர்களுக்கு தீவிர ரசிகர். ஒரு மிக நீண்ட நாட்களாக அவரோடு நெருங்கி பழகிய ஒரு அன்பு இளவல்னு வச்சுக்கலாமே. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பவா செல்லதுரை அவர்கள் பிரபஞ்சன் அவர்களுக்கு இட்லின்ற ஒரு உணவு பிடிக்காது. ஏன்னா அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த இட்லி ஏன் ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்குது, அதே ஏன் கொஞ்சம் பெருசாக இது பண்ணல அப்படின்லாம் ஒரு கிண்டலாக பேசுவார். பாண்டிச்சேரியில் பிரபஞ்சன் ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் பணி கிடைத்த போதும் அந்த பணி வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்குறாங்களாம் பிரபஞ்சன் ஐயா கிட்ட, உங்களுக்கு ஏன் அந்த வேலையை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வருது. என் மனைவி 4 இட்லி கொஞ்சம் சட்னி கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு பவுண்ட்ரி உள்ளவே இருக்கணும். மதிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடு கலந்து உட்காந்து ஒரு போரான ஒரு லைஃப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக பவா செல்லதுரை அவர்கள் சொன்னார். நானும் அதை கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன்னா ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய ஒரு சிறுகதை லட்சுமின்ற ஒரு சிறுகதை, அந்த கதையில் பார்த்தீங்கன்னா இட்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு எப்பவுமே ஒரு வாடிக்கையாளர், ஒரு பையன், சின்ன பையன் சாப்பிடுவான் அந்த கடையில். அந்த கடைக்கு ஒரு வாத்தியார் வருவார். அந்த வாத்தியார் அந்த கடையில் ரொம்ப விரும்பி தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கதையை அமைச்சிருப்பார். கடைசியில் அந்த இட்லிக்கார அம்மாவுக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு, அது திருமணத்தில் முடிஞ்சிரோன்னு நம்ம எல்லாரும் வாசகர்கள் நினைக்கும் பொழுது, அது திருமணத்தில் முடியாமல் அந்த வாத்தியார்